எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரொம்ப சுவையான அதே சமயத்தில் சுலபமாக செய்யக்கூடிய நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் சைட் டிஷ் இல்லாத சமயத்தில் டக்குன்னு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். 11 மணிக்கு சாப்பிட்ற ஸ்நாக்ஸாக இருந்தாலும் ஈவினிங் டீ டைம், காஃபி டைமில் டீ காஃபியோட சேர்த்து சாப்பிட்றதாகட்டும் நிறைய பேருக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஒன்றும் புதுவித ஸ்நாக்ஸ்லாம் கிடையாதுங்க. ஒரு சுவையான ஆனியன் பக்கோடா நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துடலாம் வாங்க. முதல்ல மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக அகலமாக ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 10 பூண்டு பல்ல தோலோடையே நல்லா இடித்து எடுத்து சேர்த்துக்கலாம். 1.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா மைய இடிச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 5 பச்சை மிளகாய் இது போல் நல்லா இடிச்சு எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்பு இதில் சேர்த்துக்கலாம். சோம்பு நீங்கள் இடித்து சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்பு தூள் சேர்க்குறேன் நான். சோம்பு தூள் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கலர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்க்கணும். பெருங்காயத்தூள் சேர்க்க மறந்துடாதீங்க. கட்டி பெருங்காயம் மறந்துனா கரைச்சிட்டு தண்ணியை சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு 1.5 கைப்பிடி அளவுள்ள கருவேப்பிலை இலைகளை உருவி எடுத்து சேர்த்துக்கலாம். அதே போல் கொத்தமல்லி இலைகளும் 1.5 கைப்பிடியிலேருந்து 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அந்த பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் இது போல் கொஞ்சம் பெரிய பெரிய நீல துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதை உதிர்த்து எடுத்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கசங்கிடக்கூடாது. இது போல் நல்லா உதிராக இருக்கணும். வெங்காயத்தில் கீழே அந்த வேர் பகுதி இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு கட் பண்ணிங்கன்னா இது போல் உதிராக வந்துடும். அப்புறம் நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சுட வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. அந்த எண்ணெயிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெயை இதில் எடுத்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். கை வச்சு நல்லா பிசையக்கூடாது, அப்படியே பிசறி விடணும். இதே போல் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துடணும். சில வெங்காயம் நிறைய நீர் சத்து இருக்கும், அதனால் அது தண்ணி விடும். சில வெங்காயம் பார்த்திங்கன்னா நீர் சத்து குறைவாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ட்ரையாக காஞ்ச பழைய வெங்காயமாக இருந்துச்சுன்னா குறைவான அளவு தான் தண்ணி விடும். அதுக்கு ஏற்ற மாதிரி மாவோட அளவு நம்ம கொஞ்சம் குறைச்சோ இல்லை கூடுதலாகவோ சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நான் துளி கூட இதில் தண்ணியே சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா வெங்காயமே நல்ல ஈரப்பசையோடு இருந்துச்சு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இடியாப்பத்துக்கெலாம் நம்ம பயன்படுத்துகிற அதே அரிசி மாவு தான். நம்ம ஏற்கனவே ஒரு பக்கோடா ரெசிபி அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த பக்கோடா டிஃப்ரெண்ட் ஸ்டைலு. இந்த பக்கோடாவில் அரிசி மாவெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். ஆனால் கடைகளில் இதில் கண்டிப்பாக வனஸ்பதி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு வனஸ்பதி யூஸ் பண்ணல. இதில் 1 கப் அளவுள்ள கடலை மாவு அதை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே போல் கலந்து விடணும். 1 கப் அப்படிங்கிறது மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு பெரிய சைஸில் கப் இருக்கும் இல்லைங்களா, அந்த கப்பு. கரெக்டாக 1 கப்பு தான் இதுக்கு செலவாகுமா அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. வெங்காயத்தோட ஈரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் மாவோட அளவு கொஞ்சம் கூடுதலாகவோ குறைவாகவோ தேவைப்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டதுன்னா கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு பக்கோடாக்கு நம்ம செலக்ட் பண்ணும்போது நல்ல தரமான கடலை மாவாக இருக்கணும். அப்போ தான் பக்கோடா நல்லா சுவையும் மனமும் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா கடலைப்பருப்பை வாங்கி நீங்கள் நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி சலிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க இல்லையா, இதே போல் உதிராக நம்மளோட மாவு ரெடி ஆகணும். அழுத்தி பிசைஞ்சிடக்கூடாது, கலந்து தான் விடணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. பொரிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸில் இருக்க கடாயில் கடலெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா சூடேறின பிறகு மிதமான தீக்கும் கொஞ்சம் நல்லா ஃபுல் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுருக்கேன். இது போல் எண்ணெய் நல்லா சூடாக இருக்க சமயத்தில் நம்ம உதுத்து விடணும். கையில் எடுத்துகிட்டு லைட்டாக இதே போல் அமுக்கி அப்படியே விட்டுறணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா சில இடத்துல கொஞ்சம் குண்டாகவும் நல்ல உதிராகவும் கிடைக்கும். இல்லை எனக்கு தூளாக தான் பிடிக்கும்னா ஃபுல்லாகவே உதுத்து விட்டுடுங்க. அப்படி செய்யும் பொழுது கீழே துகள்கள் நிறைய சேர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் இதை உதிர்த்து மேலே விடும் பொழுது அழுத்தின மாதிரி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மிதமான தீக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுட்டு இதை அப்படியே வேக விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலலாம் இது போல் நமக்கு கலர் மாறி வரும். கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஆகும். அதே போல் போட்ட உடனே திருப்பி போட்டுடாதீங்க. கொஞ்சம் நேரம் அடியிலெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இது ரொம்ப உதிராக வேணும் அப்படின்றதுனால வெங்காயம் தனித்தனியாக தெரியணுன்றதுனால நான் அது போல் போட்டு பொரிச்செடுத்தேன். இந்தளவு கலர் வந்த உடனே எடுத்துருங்க. ஏன்னா சூட்டோடையே நம்ம வைக்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குண்டாக வேணும் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு மேலே நான் இதே போல் போட்ட பிறகு நமக்கு இது போல் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம்.
ஏன் பெரிய கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் இதை பொரிச்சிடுங்க அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போடும்போது கொஞ்சமாக தான் பொங்கும் இந்த பக்கோடா. எண்ணெய் சூடேறின பிறகு நம்ம அடுத்த பேட்சஸ் போடும்பொழுது நல்லா பொங்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் குட்டி கடாயில் எண்ணெய் நிறைய வச்சுட்டு பொரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பக்கோடா மேலே பொங்கி எண்ணெய்லாம் வெளியே வழிய ஆரம்பிச்சிடும். இதை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் பெரிய சைஸில் இருக்க கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுக்கேற்ற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். இது போல் மெத்தடில் நம்ம ஆனியன் பக்கோடா செய்யும் பொழுது நல்ல ஒரு மணத்தோட சுவையாக இருக்கும். நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற வெங்காயத்தை பொறுத்து அதே போல் நீங்கள் எந்த அளவு இதை நல்லா பொரிய விடுறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும். நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் போதே எடுத்துட்டிங்கன்னா அது 2 நாள் இல்லை 3 நாள்லேயே கெட்டு போயிடும். அதனால் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை விட கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் தேவைப்பட்டதுன்னா கடலை மாவு கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இதே போல் பக்கோடாவை இதே மெத்தடில் உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.